பிரசாந்த் கிஷோரோட பேச்சுவார்த்தை நடந்தது. ம். மிதுன் அவர பையன் இருக்கார்ல, மிதுன் இருக்கார்ல, ஆமா. எடப்பாடி பையன் மிதுன் வந்து பிரசாந்த் கிஷோரோட உட்காந்து பேசுனாங்க. பேசுனதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன் எங்களுக்கு பண்ணி கொடுங்க. பட் ம். நீங்க மட்டும் வந்தா போதும். ம். மற்றபடி மற்ற ஆட்கள் எல்லாமே நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். ம். ஏடிஎம்கே கேடஸ், ஏடிஎம்கே ஐடி விங் அவங்களுக்குள்ள ஃபாலோவர்ஸை மட்டும் வச்சு ஒரு டீம் ரெடி பண்ணி நீங்க ம். சொல்றத செய்யறதுக்கு நாங்க ஆட்கள் ரெடி பண்ணிட்டோம். ம். உங்க ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம். நீங்க ம். மட்டும் வந்தா போதும். நீங்க ஒரு ஐடியா பண்ணி கொடுங்க எங்களுக்கு. ம். ப்ரமோஷன்ஸா இருக்கட்டும், பிரச்சாரம் இப்படி எந்த மாதிரி விளம்பரங்கள் பண்ணி தரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு ம். இப்ப சொல்லியிருக்கிறாங்க. பட் பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. காரணம் என்னன்னா, நான் மட்டும் தான் நல்லா இருக்காது. ஏன்னா ஐபேக்னு ஒரு அவர்கிட்ட ஒரு ஏற்கனவே ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. ம். ம். என்ன அவங்கள கொண்டாடுறது ஏன்னா அவரு டீமா வந்தா தானே நல்லா இருக்கும். அடுத்த ஆமா. இல்லை. இவர் எடுத்த உடனே யாரு ராஜன் செல்லப்பாவோட பையன் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ம். ராஜ் சத்யன் அவர் தான் ஐடி விங்கு. கிட்டத்தட்ட ம். ம். எடப்பாடிக்கு ம். ரொம்ப நெருங்கிய. ஸோ அவர் என்னென்ன அவங்க என்ன சொல்றாங்க, எதா இருந்தாலும் நீங்க ராஜ் சத்யன் மாதிரி ஆட்கள்கிட்ட சொல்லி முடிங்க, சொல்லி கொடுத்துருங்க போதும், நாங்க ஃபாலோ ம். பண்ணிக்கிறோம் ம். அப்படின்னு இது ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேசி முடிச்சிருக்கிறாங்க.